ஹாய் ஆல். நான் வந்து என்னோட எஸ்ஏபி கன்சல்டன்ட் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா 2 இன்டர்வியூஸ் இருந்துச்சு. ஓகே, இன்ஸ்டியூட்டில் இருக்கிறது தனி ரவுண்ட், அது ஒரு ரவுண்ட் வரும். அப்படி பார்த்தா 3 ரவுண்ட் வரும். அந்த 3 ரவுண்டில் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பேசிக் லெவல் தான், நார்மலாக தான் இருந்துச்சு, பிரச்சனை இல்லை. பிகாஸ் அதில் டெக்னிக்கல் ரொம்ப கேட்கலாம், பேசிக் வைஸ் ரீசனபிள் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் செகண்ட் ரவுண்ட் ஓகே, அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட் ஓவரால் 2 ரவுண்ட் சொல்லிடுறேன். அது 2 ரவுண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து எனக்கு ரொம்ப டஃப் சொல்ல மாட்டேன், ஆனால் ஒரு மிட் ரேஞ்ச் லெவலில் இருந்துச்சு. பேசிக்கல எஸ்ஏபி என்னன்னு கேட்டாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்து எஸ்ஏபி எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்து கேட்டாங்க. பிகாஸ் மோஸ்ட்லி எல்லாருமே ஓடுறது பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேற ஒரு கேட்டகரிலாம் போடுவாங்க. எஸ்ஏபி பற்றி யாருக்குமே அதிகமாக அவேர்னஸ் கிடையாது, தெரியாது. அப்படிங்கும்போது அவங்க அதை பற்றி கேட்டாங்க. அடுத்து நார்மலாக சரி ஓகேன்னு சொல்லிட்டு டேட்டாபேஸ் டேபிள் எப்படி பண்ணுவீங்க அதை கேட்டாங்க. அண்ட் பேபினா என்ன, டிஃப்ரென்ஸ் இந்த மாதிரி. அடுத்து இந்த 15 ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. ஓகே, இந்த 15 ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. அந்த 15 ஆப்ரேட்டர்ஸோட டெஃபினிஷன் கேட்டாங்க. ஆல்சோ அதில் வந்து ஒரு சில இது எப்படி எதுக்கு பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெலிட் அட்ஜஸ்ட் டூப்ளிகேட்ஸ் இருக்கு. அதில் வந்து நம்ம எதுக்கு பண்றோம் அப்படி கேட்கும்போது நான் அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணேன்னா, நியர்பை டூப்ளிகேட் வேல்யூ வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அது அந்த ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. பட் நான் இன்னொரு ஆன்சர் சொன்னேன். இதே நியர்பை வேல்யூ இல்லாதது இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சார்ட் பண்ணி அதுக்கப்புறம் சார்ட் பை ஃபீல்ட் நேம் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம வந்து டெலிட் அட்ஜஸ்ட் கொடுத்தா இந்த வேல்யூ டிலீட் ஆயிரும், இது சொன்னேன். அண்ட் ஓகே சொல்லி இந்த மாதிரி பேபி ரிலேட்டடாக கொஞ்சம் கொஸ்டின் போச்சு. பட் அவங்க இந்த தடவை நான் எப்படி பண்ணா, எப்போவுமே நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் தெரியாமல் தெரிஞ்ச முடியும் மேக்ஸிமம் மிச்ச இன்டர்வியூஸ்லாம். ஆனால் அந்த இன்டர்வியூ நான் என்ன பண்ணேன்னா, ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு 3 ஆன்சர் அடுக்குன்னு இத்தனை ஆன்சர். ஏன்னா எனக்கு அது ஈஸியாக இருந்துச்சு, கை வந்த கிழமை இருந்துச்சு, கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணதுனால. ஓகே, இதே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. அடுத்து செகண்ட் இன்டர்வியூ எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அது வந்து கொஞ்சம் அதிகமாகவே டஃப்பாக இருந்துச்சுக்கலாம். பிகாஸ் அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பேசிக்ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, பேசிக்ல அபாப் டிக்ஷனரினா என்ன, எத்தனை இருக்கும் கேட்டாங்க. அடுத்து பேபி பத்தி கேட்டாங்க. பேபிலாம் எப்படி ஃபங்க்ஷன் மாடியூல்னா என்ன, ஃபங்க்ஷன் மாடியூல்லேருந்து எப்படி பேபிக்கு மாத்துறோம், ஏன் பேபி வேணும், எதுக்கு கஸ்டம் பேபி வேணும், ஸ்டாண்ட் பேபில எல்லாமே இருக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் டெப்த்தா அதிகமாகவே கேட்டாங்க. நான் என் நாலேஜ் பற்றி ஷேர் பண்ணேன். கொஞ்சம் சில இடத்துல வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். பட் வந்து இன்டர்வியூ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. இல்ல இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க அப்படின்னு ஸ்ட்ராங்கா கேட்டாங்க. அப்படிங்கும்போது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆனேன், எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல சடனா. இருந்தாலும் நான் முடிஞ்சளவு எல்லாமே சொன்னேன். இன்டர்வியூ ஃபுல்லா இங்கிலீஷ்ல தான் இருந்துச்சு. ஓகே, அதை நான் ஓப்பனாக சொல்லியிருந்தேன், பிறகு தமிழ் நினைச்சிடக்கூடாது. நம்ம வந்து அதிகமாக ப்ராக்டிஸ், நான் இங்கிலீஷ்ல கொஞ்சம் எடுத்தேன் ஓரளவு. என்னால் முடிஞ்சளவு கொஞ்சம் எடுத்தேன். ப்ரீவியஸ் வீடியோ கூட, அதனால தான் ஒரு சில வீடியோஸ் வந்து இங்கிலீஷ்ல ட்ரை பண்ணியிருப்பேன், சரி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் பார்க்கும்போது எல்லாம் ஓகே இருந்துச்சா, சரி ஓகே இந்த ஜாப் கிடைக்காது போல. பிகாஸ் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன், ஆனால் செகண்ட் இன்டர்வியூ எடுத்தவங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல, அதனால அவ்வளோதான் அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. சரி ஓகே அப்படிங்கும்போது வந்து கொஞ்ச நாள் போணுச்சு. அடுத்து ஹெச்ஆர் இன்டர்வியூக்கு கால் வந்துச்சு, அது மெயிலும் வந்துச்சு. ஹெச்ஆர் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஹெச்ஆர் டீடைல்ஸ் ஃபுல்லாக எப்போவுமே ஹெச்ஆர் இன்டர்வியூ காமனாக தான் இருக்கும். பேக்ரவுண்ட் கேட்பாங்க, செல்ஃப் இன்ட்ரோ பேக்ரவுண்ட் கேட்பாங்க, எஜுகேஷன் டீடைல்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் எஸ்ஐபி நான் எப்படி இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் வந்துச்சு அப்படின்னு காமனாக கேட்டு அவங்க கம்பெனி பற்றி டீடைல்ஸ் கேட்பாங்க. நான் என்ன கம்பெனி ஜாயின் பண்ணிருக்கேன்னா செயின் சீஸ்னு ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகே, செயின் சீஸ்னு ஒரு கம்பெனியில் எஸ்ஐபி கன்சல்டன்ட் ட்ரைனிங்காக இருக்கேன். ஓகே, ஓகே இந்த மாதிரி தான் இப்போ இதான் என் கரண்ட் சுச்சுவேஷன். இஃப் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ போடுறேன், அதில் டீட்டெயிலாக சொல்கிறேன். இவ்வளோ தான் ஷேர் பண்ணதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாவா டெவலப்பருக்கு இன்டர்வியூனா அதை செர்ச் பண்ணி நிறைய பேர் வராங்க. ஆனால் எஸ்ஏபி கன்சல்ட்லாம் தமிழ் அதிகமாக யாருமே இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணல. ஸோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது டீமில் கூட ஒரு சிலர்கிட்ட கேட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு அங்கே போனால் ஒரு சில இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அவங்க பேக்ரவுண்டுக்கும் எஸ்ஏபிக்கும் எப்படி சம்மந்தப்படுத்துனே தெரில. ஏன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் அப்படி எஸ்ஏபியில் வந்திருக்காங்க. நான் ஒரு சிலர் பார்த்து பேசியிருக்கேன். அவங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு நான் வேற இருக்கேன், அவங்க இன்ஜினியரிங் முடிச்சு வந்திருப்பாங்க, இல்லை பிஎஸ்சி முடிச்சு வந்திருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவங்க கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா இருக்காங்க. ஆனா அவங்களோட ஸ்கில் லெவல் எல்லாமே அதிகமா இருக்கு. ஓகே, ஐ திங்க் அவங்க கிட்ட கேட்டிருக்கேன், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் பேசிக்கலா என்னோட இன்டர்வியூ ப்ராசஸ் இப்படி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பேசிக் லெவல் கேட்டாங்க, செகண்ட் டெக்னிக்கல் ரவுண்ட்ல இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் கேட்டாங்க. அதே சேம் டைம் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன பண்ணா, அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு செலக்ட் கண்டிஷன் கேட்டாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் ரவுண்ட் வந்து செலக்ட் கண்டிஷன் கேட்டாங்க. எத்தனை செலக்ட் கண்டிஷன் இருக்கு, ஆல்சோ அதில் வந்து இன்டூ கரஸ்பாண்டிங் அண்ட் கரஸ்பாண்டிங் ஃபீல்ட்ஸ் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன கேட்டாங்க. அண்ட் பேபி இருக்கலாம், பேபிலேயே நம்ம வந்து செலக்ட் கண்டிஷன் போடுறது கேட்டாங்க. அடுத்து ஃபீல்ட்ஸை செலக்ட் பண்ணுறது எப்படி, ஸ்டாருக்கும் ஸ்டார் பண்ணாமல் ஃபீல்ட்ஸ் மட்டும் செலக்ட் பண்ண டிஃப்ரெண்ட் பேசிக்கலி பார்த்து கேட்டிருந்தாங்க. அண்ட் பேசிக்கலாக சொல்ல நினைக்கிறீங்க, கொஞ்சம் டெப்த்தாகவே கேட்டாங்க.
இது ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகே, சரி. அண்ட் இது முடிஞ்சதுக்கப்புறம் நார்மலா எப்பவுமே சொன்னதான் செகண்ட் ரவுண்ட் டெப்த்தா கேட்டாங்க. இந்த மாதிரி தான். டெப்த்துங்கும்போது ரொம்ப டெப்த்துன்னு நினைக்காதீங்க. என் நாலேஜுக்கு இது டெப்த். ஓகே, கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. செகண்ட் ரவுண்ட் செகண்ட் டெக்னிக்கல் ரவுண்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் ரவுண்ட் வந்து கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சது கேட்டாங்க. நான் கரெக்டாக ஈஸியாக சமாளிச்சிட்டேன். அவங்க எதிர்பார்த்த விட கொஞ்சம் முடிஞ்சளவு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ண ட்ரை பண்ணேன். பட் செகண்ட் இன்டர்வியூ வந்து அவங்க ஐ திங்க் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸானவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ரொம்ப எதிர்பார்த்தாங்க அவங்க. முடிஞ்சளவு கொஞ்சம் அவங்களே சமாளிச்சேன். அதுக்கு அடுத்து வந்து எனக்கு ஹெச்ஆர் ரவுண்ட் நார்மலாக இருந்துச்சு. ஹெச்ஆர் ரவுண்ட் வந்து ஈஸி தான் எப்பவுமே கிராக் பண்ணுறது. அது நீங்கள் என்ன டெவலப்மெண்ட் ரோல் எது வந்தாலும் ஓகே. மேக்ஸிமம் ஹெச்ஆர்ன்றது வந்து நீங்கள் ஹெச்ஆர் கிட்ட போயிட்டீங்கனாலே உங்களுக்கு வேலை வந்து 90% கன்ஃபார்ம். நீங்கள் ஏதாவது ஆட்டிடியூட் கம்மியாக பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அது சொல்லி இந்த இன்டர்வியூ வந்து நான் ஒருத்தர் மூலம் ஷேர் பண்ணுறேன். ஓகே, எனக்கு அவங்க நேம் சொல்ல வேணாம். பட் ஏன்னா அவங்க வந்து என்னோட டெக்னிக்கலாக சூப்பராக பண்ணாங்க. ஏன்னா அந்த நேரம் சொன்னாங்க கண்டிப்பாக இப்போ கிடைச்சிடும் அந்த மாதிரி பேசினாங்க. பட் என்ன ரீசன் அப்படின்னு இன்டர்நெட்டை நான் விசாரிச்சேன். உள்ள வந்ததுக்கப்புறம் அவங்க கிட்ட கொஞ்சம் விசாரிச்சேன். விசாரிக்கும் போது பிகாஸ் அந்த அண்ணன் வந்து என்கிட்ட கொஞ்சம் லேண்ட் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு வந்து ஃபுல் நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா நான் சொல்றது வந்து அவ்வளோ அழகா என்னோட அவ்வளோ அழகா அவங்க இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஓகே, அப்படிங்கும்போது வந்து என்ன ஆச்சு அப்படி விசாரிக்கும் போது அவங்க எல்லாமே பண்ணாங்க, சூப்பரா பண்ணாங்க. பட் வந்து இன்னும் நாங்க எதிர்பார்க்குறோம்னு சொன்னாங்க. எனக்கு அது புரியலையே இன்னும் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற எனக்கு அண்டர்ஸ்டாண்டே ஆகல. ஸோ வந்து உங்களுக்கு இன்டர்வியூ எடுக்கிறவங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க மேபி ஹை பொசிஷனாக இருக்கலாம், டீம் லீடாக இருக்கலாம், சீனியர் கன்சல்டண்டாக இருக்கலாம். ஓகே, நீங்கள் வந்து அவங்களை ஈஸியாக சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. நான் எஸ்சிபி 4 அன்பிடுறது தான். பட் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுறவங்க நீங்கள் நாலேஜ் அதிகமாக வளர்த்துக்கணும். நீங்கள் அகைன் ட்ரெயின் பண்ணுது எஸ்சிபின்னு இல்லை. நீங்கள் டெவலப்பர் ரோலோ இல்லை வேறு எந்த ரோல் பண்ணீங்கனாலும் ஓகே, உங்கள் ஆஃபீஸில் உள்ளவங்களுக்கு அதிகமாக நீங்கள் நாலேஜ் இருக்குமே அவங்க கிட்ட காமிக்கணும், அதை ப்ரூவ் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே, இவங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னு. ஓகே, ஸோ என்னோட இன்டர்வியூ ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ.